வணக்கம். ஜவைஜர் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர், பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடிகர் ஜெயம் ரவி, ஆர்த்தி, தெரிஞ்ச விஷயம்தான். டைவர்ஸ், வாழ பிடிக்கவில்லை, மற்றபடி என் மேல் ஏகப்பட்ட ஏமாற்று வேலைகளை செய்தார். அவருடைய அம்மாவும் அவரும் சேர்ந்து செய்தார். அவர்களுக்காக நான் நடித்து கொடுத்த 3 படம் தோல்வியாகிவிட்டது கூட என்னிடமே பொய் சொன்னார்கள். மற்றபடி அவங்க வீட்டுக்கு போனா எனக்கு மரியாதை கிடையாது. ஒரு சாதாரண வேலைக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஜெயம் ரவி குடும்ப நல கோர்ட்டில் ஆர்த்தி மேல விவாகரத்து வழக்கு தொடுத்திருந்தார். ஆர்த்தியிடமிருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும். 2009 கல்யாணம். இன்னைக்கு 15 வருஷம் ஆச்சு. 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. ஆர்த்தி சொல்றாரு, ஆமா இது நான் எடுத்த முடிவு அல்ல, அவராக எடுத்த முடிவு. என்னிடம் அவர் கேட்கவே இல்லை. அவர் சந்திக்கிற நான் எத்தனை தடவை போனேன், ஆனா என்னை சந்திக்க அவர் விடல. குறிப்பிட்டு ஒரு நபரோடு சைக்கியாஸ்டி ஒரு மனோநல தத்துவம்னு சொல்லிக்கிறாங்க, அவரோட சேர்ந்து ஒரு ஊர் சுத்திட்டு இருக்கிறாரு. என்னையும் கவனிப்பதில்லை, மற்ற என் குழந்தைகளையும் கவனிப்பதில்லை. நாங்க ஈசிஆர் ரோட்ல ரொம்ப பங்களாவில் தனியாக அனாதையாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பக்கமா ஒரு அறிக்கை. இந்த மாதிரி போயிட்டு இருக்க சமயத்துல கோர்ட்ல போட்டாச்சு. இன்னைக்கு விசாரணைக்கு வந்தாச்சு அந்த வழக்கு. அதன் அடிப்படையில இன்னைக்கு நீதிபதி தேன்மொழி அவர்கள் ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சமரச தீர்வு மையத்துக்கு சென்று 2 பேரும் கவுன்சிலிங் என்னங்கிறத கேளுங்க, அப்புறம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட். அது ஆஜரானது நேரடியாக ஆஜரான ஜெயம் ரவி மட்டும்தான். ஆர்த்தி ஆஜராகவில்லை. ஆனா காணொளி மூலமாக ஆஜராகி நீதிபதிட்ட பேசியிருக்கிறார். அதுதான் ஏன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஜெயம் ரவி வர்றாரு அப்படின்னா அவர் நடிகர், அவரை எல்லாருக்குமே தெரியும். ஆர்த்தியை நிறைய பேருக்கு தெரியாது. இவர் தான் ஜெயம் ரவியினுடைய மனைவி அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் அவர் காணொளி மூலமாக ஆஜரானதின் மர்மம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை அவருக்கு ஜெயம் ரவியோடு வாழ்வதற்கு பிடிக்கவில்லையா, அல்லது ஜெயம் ரவி எதற்காக நேரடியாக கரெக்டா ஆஜரானார்? ஒருவேளை விவாகரத்தின் மேல் ஜெயம் ரவிக்கு ஆர்வம் அதிகமா? இப்படிலாம் பலவிதமான ஒரு கேள்விகள். எப்படியோ சமரச தீர்வு மையத்துக்கு இருவரும் சேர்ந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிபதி தேன்மொழி அம்மா அவங்க இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. மற்றபடி இந்த ரெண்டு பேரும் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பொதுவா டைவர்ஸ் கேஸ் அப்படின்னாலே எடுத்தோன்னா டைவர்ஸ் தந்துட முடியாது. ஆணையும் பெண்ணையும் எடுத்தோன்னு விவாகரத்து பண்ணிவிட முடியாது. குழந்தைகள் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அலசி ஆராய்ஞ்சுதான் நீதிபதி ஒவ்வொரு பாயிண்டா சொல்லுவாங்க. ஆமா, அதன் அடிப்படை சமரச தீர்வு மையத்தை இருவரும் மையத்துக்கு இருவரும் சென்று கலந்து ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுத்து நல்லபடியான முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில ஜெயம் ரவி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுக்கே ஆர்த்தி நேரடியாக ஆஜராகவில்லை, காணொளி மூலமாக ஆஜராகி இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இவர் சமரச தீர்வு மையத்துக்கு நேரடியா வருவாரா ஆர்த்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. ஆனா ஜெயம் ரவி கட்டாயமாக வருவார் அப்படிங்கிறது அவருடைய போக்குல தெரியுது. ஏன்னா இதுக்கே நேரடியா வந்துட்டார். விசாரணைக்கே குடும்ப நல நேரடியா வந்துட்டார். அப்படிங்கிறப்ப அவரு சமரச தீர்வு மையம், குடும்ப நல கோர்ட்டினுடைய ஒரு உத்தரவின் அடிப்படையில சமரச தீர்வு மையத்துக்கு கட்டாயமா ஜெயம் ரவி வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதன் மூலமா இருக்கு. இருந்தாலுமே கூட ஆர்த்தியினுடைய நிலைப்பாடு ஏன் விலகி செல்கிறது? முதலெல்லாம் பார்த்தோம்னா ஜெயம் ரவி மேலதான் ஆர்த்தி மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்திட்டு இருந்தார். அப்புறம் ஜெயம் ரவி ஓப்பனாவே பேசிட்டார். சில பட விழாக்கள்ல கூட பேசியிருக்காரு.
நம்ம என்னுடைய ஒரு வாழ்க்கையை பத்தி யாரும் பேசாதீங்க, மற்றபடி என்னுடைய வாழ்க்கை என்னோட. படத்தை பத்தி பேசுங்க, நான் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற பத்தி பேசாதீங்க. படத்துல ஹீரோயினா நடிச்சுக்கிறப்ப நல்லா நடிச்சுக்கலாம், என்னுடைய நடிப்பு சரியில்லையா அப்படிங்கிறத பத்தி பேசுங்க. மற்றபடி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி யாரும் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காவே ஜெயம் ரவி பேசிட்டார். ஆமா, இருந்தாலுமே கூட அவருடைய ஒரு நிலைப்பாடுங்கிறது சரியா இருக்கு எல்லா வகையிலுமே. ஆனா ஆர்த்தினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து ஏன் அவர் அந்த விசாரணைக்கு நேரில் ஆஜராகவில்லை, அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் காணொளி மூலமாக வந்து ஆஜராயிருக்கிறாங்க. அது வந்து ஜெயம் ரவிக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும் என்பதையெல்லாம் விட, ஜெயம் ரவியினுடைய இதை வைத்து அவருடைய மனோநிலை என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய சூழலாம். பொதுவா இதன் அடிப்படையில பார்க்கின்ற பொழுது ஆர்த்திக்கு வந்து விவாகரத்தின் மேல் ஆமா ஆவல் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தாலுமே கூட ஜெயம் ரவிக்கு கட்டாயமாக விவாகரத்தின் மேல் ஆவல் இருக்கிறது. ஆர்த்தி எதற்காக ஒளிந்து அவர் விசாரணைக்கு வரவில்லை, காணொளி மூலமாக ஆஜராயிட்டார், அதுல மாற்று கருத்தே இல்லை. இருந்தாலுமே கூட நேரடியாக வருவதற்கு காணொளி மூலமாக இதே வந்து ஜெயம் ரவிக்கு அந்த காணொளி மூலமா ஆஜராக தெரியாதா? நேரடியாக வந்து என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது விவாகரத்தின் மீது ஜெயம் ரவிக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது, ஆர்த்திக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது துல்லியமா தெரியும். இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு நிலைப்பாடுக்கு ஆர்த்தி வந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். அப்ப சமரச தீர்வு மையத்தில் 2 பேர் வந்துருங்க, நல்ல விஷயம் தானே. ஜெயம் ரவி கட்டாயமா வருவார், ஆனா ஆர்த்தி அதுல வரணும். வந்து 2 பேரும் உட்காந்து பேசுங்க. வாழ்க்கைங்கிற ஒரு தடவை தான். ஆமா, வாழ்க்கைங்க ஒரு தடவை தான். 2 அற்புதமான 2 பசங்களை வச்சிருக்கீங்க, சொந்த சொத்துக்கள் நிறைய இருக்கு, பங்களாக்கள் நிறைய இருக்கு. ஆமா, என்ன வேலைக்கு போய் தான் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அற்புதமான ஒரு சினிமா தனமான ஒரு குடும்பத்துல அற்புதமான ஒரு லிங்கோட இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை வச்சு வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய ஆளாக வர வாய்ப்பு இருக்கு, இன்னும் நிறைய. ஆனால் அதற்கு இடையில வந்து குறிப்பிட்ட ஒரு கெனிசியா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு குறுக்கிட்டதுனால அவர் மூலமாக இவர் ஆர்த்தியை விலக்கி கொண்டு செல்கின்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்த்தியினுடைய குற்றச்சாட்டு வந்தாலுமே கூட, மற்றபடி ஜெயம் ரவி நேரடியா ஆஜராயிட்டார். ஆகும்போது ஆர்த்தியும் ஆஜராக வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக காணொளி மூலமாக அதுக்காக வந்து சமரச தீர்வு மையத்துல காணொளி மூலமாக ஆஜராகாமல் நேரடியாக வந்து பேசணும். ஆர்த்திக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். அப்பதான் ஏதாவது என்னதான் இருந்தாலும் சரிங்க, முகம் டு முகம் பேசுறப்ப அந்த ஒரு நிலைப்பாடு வேற, காணொளி மூலமாக போன் மூலமாக பேசுறது நிலைப்பாடு வேற. போன் மூலமா பேசுறப்ப பெரிய டாப் பிர்லா மாதிரி எல்லாருமே பேசுவாங்க, காணொளியிலே அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் நேரடியாக முகம் பார்த்து முகம் பேசக்கூடிய சமயத்துல மனசுக்குள்ள ஒரு மனசாட்சி அச்ச உணர்வு ஏற்படும், மனசாட்சி பேசும். அப்ப கட்டாயமா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால வந்து இந்த வீடியோ மூலமா சொல்லிக்குள்ள ஆர்த்தி வந்து சமரச தீர்வு மையத்துக்கு நேரடியாக வரணும். ஜெயம் ரவி வருவார், அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு வந்து நீதிபதி தேன்மொழி அம்மா வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதை இருவருமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆர்த்தி பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சமயத்துல வாழ்க்கை மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு மலரும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கட்டாயமா தெரியுது. நாம இதற்கு வந்து ஜெயம் ரவி எவ்வாறு ஒத்துக்கொள்ள போகிறார் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதற்கு ஆர்த்தி எந்த அளவுக்கு இணைந்து செயல்பட போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால வந்து இது கட்டாயமாக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஜெயரவி சொல்லிட்டா என்னை பத்தி யாரும் பேசாதீங்க அப்படின்னு. இருந்தாலுமே கூட கணவன் மனைவி அப்படிங்கிறப்ப நம்மால் ஆன ஒரு சில அறிவுரை கொடுக்கலாம். சமரச தீர்வு மையத்து போல என்ன சொல்ல போறாங்க, கவுன்சிலிங் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருங்க, அப்படி இருங்க, இப்படிங்க, வாழ்க்கையை பத்தி பக்கம் பக்கமா பேசுவாங்க, அனுபவத்தை வெளிப்படுத்துவாங்க. அதே போலதான் நம்முடைய அனுபவத்தை வாழ்க்கையென்று ஒரு தடவை கண்ணாடியை போன்றது, உடைந்தால் ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது ஜெயம் ரவி ஆர்த்திக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம். எப்படியோ லைட்டா கீரல் விழுந்துருச்சு, அதையாவது ஒரு ஃபெபிக்கு குவிக் போட்டு அப்படி SR போட்டு ஒட்டிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எல்லோருடைய நிலைப்பாடு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.